Hello, welcome to Sapiens. Now we are going to talking about the concept of meaning of working, sorry, cost of capital. Cost of capital அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். Definition of cost of capital. The cost of capital is an integral part of investment decision as it is used to measure the worth of investments proposal. It is used as a discount rate in determining the present value of future cash flow associated with the cost of project. Conceptually, it is the minimum rate of return. அப்போ நீங்கள் பணம் போடுறீங்க பிஸ்னஸில் ஒரு 1,00,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்னா அந்த பர்சன்டேஜ் போடுறீங்க 10% எனக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இது பேர் தான் எனக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நீங்கள் போட்ட கேபிட்டலுக்கு எவ்வளவு கிடைக்குது ஃபியூச்சர்ல அப்படின்னு தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இது யார் எதிர்பார்ப்போம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் a cut off rate for the allocation of capital to investments of project. It is the rate of return on project that will have unchanged the market price of the stock. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் த மினிமம் required rate of earnings ஆர் கட் ஆஃப் ரேட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ நான் பணத்தை போட்டுட்டேன், அந்த பணத்துல எனக்கு மினிமம் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதா என்னங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா எஸ் திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சரி, இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல நம்ம பணத்தை போடுறவங்கள என்ன எதிர்பார்ப்பாங்க, ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. சும்மா நான் 10,000 ரூபாய் கொண்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது. ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கக்கூடியது வந்து அட்லீஸ்ட் நான் போட்ட பணத்துக்கு மேலே அட்லீஸ்ட் உங்களுக்கு 10% கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது பேர் என்னங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதை நான் பார்க்க போறேன். ஸோ இதுதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டெசிஷன், அதாவது கேபிட்டல் பட்ஜெட்டிங். நம்ம பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ரைசல் ஆஃப் ஃபினான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டிசைன் ஆஃப் ஆப்டிமம் கிரெடிட் பாலிசிஸ், இதுக்கு எல்லாமே இது ரொம்ப முக்கியமா இருக்குது. யாருங்க இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, டிவிடெண்ட் டிசிஷன் மேக்கிங்க்கு, எல்லாத்துக்கும். ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது மார்க்கெட் கண்டிஷன் என்ன, ஜென்ரல் எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, இன்னைக்கு வார் வந்துருச்சுன்னா அதோடைய கண்டிஷன்லாம் என்ன செய்யும், மாறும். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஃபைனான்சிங், எவ்வளோ அமௌண்ட் பிஸ்னஸ்க்குள்ள போடுறீங்க, இதெல்லாம் வந்து இதோடைய நேச்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், ஃபியூச்சர் காஸ்ட், ஸ்பெசிஃபிக் காஸ்ட், காம்போசிட் காஸ்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு இதை இத்தனை வகையாக பிரிக்கிறாங்க. இத்தனை அப்புறம் ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்றாங்க. சரி, எவ்வளவுதான் நம்ம பிரிச்சாலும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சரி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது கேடின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. என்னங்க அது ஃபார்முலா அவன் சொல்றான் பாருங்க. net cash proceeds is equal to face value of the debt minus floating cost minus discount allowed plus premium charged at the time of the issues அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் எனக்கு புரியாது, நமக்கு ஒரு ஃபார்முலா வைஸ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, பெர்பெச்சுவல் irredeemable debt. என்னங்க debts may be issued for perpetuity. Debentures which are not redeemed by the issuer is known as irredeemable debentures. அப்போ நான் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணியாச்சு, அப்போ என் பிஸ்னஸ் பணம் வந்துடும், ஆனால் அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், வட்டி கொடுக்கணும். இப்போ வட்டின்றது யாரு, அவங்களுக்கு வருமானம். யாருக்கு, இந்த டிபென்ச்சர் ஹோல்டருக்கு வருமானம். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணுறேன். ப்ராக்டிகலி a firm follows the policy of maintaining given proportion of debt in its capital structures. Individual debts may be repaid, but they are replaced by new ones. So debts are never really paid. The permanent part of the debt capital continues of the perpetuity. அது பேர் என்ன சொல்லுங்க, perpetuity. டெப்ட் வந்து கொடுக்கவே மாட்டாங்க, இன்னொரு டெப்ட் போடுறோன்னா இன்னொரு டெப்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ டெப்ட் என்ன ஆகாது, முடிவடையாது, எப்பவுமே நம்ம கம்பெனியில் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபார்முலா என்ன, ஐ டிவைட் பை என்பி. ஐன்றது வந்து இன்ட்ரெஸ்ட். ஒரு டெபிச்சர்ஸ் கொடுத்து நான் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் தருவேன். அந்த டெபிச்சர்ஸ் வந்து irredeemable சொல்லுவாங்க. irredeemable என்னது, திரும்ப செலுத்தப்படாத டெப்ட். என்கிட்டயே தான் இருக்கு டெப்ட், நீ வட்டி எடுத்து அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய மாட்டேன், செலுத்தவே மாட்டேன். அப்போ அதுப்ப காஸ்ட் ஆஃப் என்பின்றது வந்து நெட் ப்ரோசீட்ஸ், ஐன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீன்றது டேக்ஸ் ரேட்ஸ். இதை வச்சு போட்டால் ஃபார்முலா வந்துடும். இது இல்லஸ்ட்ரேஷன் ஒன்றில் உங்களுக்கு தராங்க. இதான் வந்து பேசிக்ஸ். அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று நம்ம போக போகிறோம்.